அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ரமேஷ் கார்த்திக். இன்றைய காணொலியில் நம்ம விவாதிக்க போகிற தலைப்பு ஆந்த்ரோபாலஜி என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான படிப்பை பற்றி பார்க்க போகிறோம். வரலாறு என்பது ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட். அந்த வரலாறிலிருந்து புதிதாக பிரிந்து வந்த ஒரு கிளை அறிவியல் தான் ஆந்த்ரோபாலஜி. நம்ம கடந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம், ஆர்கியாலஜி என்பது கடந்த கால ஆதிகால மனிதனுடைய பழக்க வழக்கங்கள், அவனுடைய குணாதிசயங்கள் மற்றும் நடத்தைகள் பற்றி படிக்கக்கூடிய ஒரு படிப்பு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆந்த்ரோபாலஜியும் ஆதிகால மனிதனுடைய தோற்றம், அவனுடைய பரிமாண வளர்ச்சி மற்றும் அவனுடைய நடத்தைகள், அவனுடைய குணாதிசயங்கள், கலாச்சாரங்கள் போன்றவற்றை படிக்கக்கூடிய ஒரு படிப்பு தான். இரண்டிற்கும் வித்தியாசம் இருக்கு. ஆர்கியாலஜி, ஆந்த்ரோபாலஜி, இது இரண்டிற்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த ஆர்கியாலஜி என்று சொல்லக்கூடியது இந்த ஆந்த்ரோபாலஜியின் படிப்பிலிருந்து பிரிந்து வந்த ஒரு கிளை படிப்பு. இந்த ஆந்த்ரோபாலஜி 4 விதமான படிப்புகளை கொண்டது. ஆர்கியாலஜி, பயோ ஆந்த்ரோபாலஜி, லிங்குவிஸ்டிக் ஆந்த்ரோபாலஜி மற்றும் சோசியல் கல்ச்சுரல் ஆந்த்ரோபாலஜி. இந்த 4 வகையான கல்விகளை கொண்டது தான் ஆந்த்ரோபாலஜி என்று சொல்லக்கூடிய அந்த கல்வி. இதுல ஆர்கியாலஜி எந்த இடத்துல வேறுபடுது அப்படின்னு சொன்னா, கடந்த கால மனிதனுடைய தோற்றம் மற்றும் அவன் குணாதிசயங்களை பற்றி படித்தாலும் கூட இது மெட்டீரியல் கல்ச்சர், பூமியில் இருந்து அகழ்வு செய்து எடுக்கப்படக்கூடிய பொருட்களுடைய காலம் மற்றும் அந்த பொருட்களை வைத்து கடந்த கால மனிதர்களுடைய கலாச்சாரங்களை தெரிந்து கொள்ள உதவும் படிப்புக்கு பேர் ஆர்கியாலஜி. இது முழுக்க முழுக்க பூமியை அகழ்வாய்வு செய்து எடுக்கப்பட்ட பொருட்களை அடிப்படையாக கொண்டது. ஆனால் ஆந்த்ரோபாலஜி அப்படிங்கிறது ஆதி மனிதனுடைய தோற்றம், அவனுடைய குணாதிசயம், கலாச்சாரம் ஆகியவற்றை படிக்கக்கூடிய படிப்பு தான் ஆந்த்ரோபாலஜி. இந்த ஆர்கியாலஜி என்பது ஆந்த்ரோபாலஜிலிருந்து பிரிந்து வந்த ஒரு கிளை படிப்பு அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதுல ஃபாதர் ஆஃப் ஆந்த்ரோபாலஜி யார் அப்படின்னு கேட்டா, பிரான்ஸ் போஸ் என்று சொல்லக்கூடியவர் தான் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஆந்த்ரோபாலஜி. இவர் ஒரு ஜெர்மன் அமெரிக்கன் சயின்டிஸ்ட். இவர் பல்வேறு ஆராய்ச்சிகள் அவர் பண்ணியிருக்காரு. இவர் தான் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு குறிப்பிடப்படுகிறார். சரி, மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.